இன்றைக்கி நான் செய்ய போகிறது என்னென்னா கத்திரிக்காய் வறுவல்னால் எப்படின்றது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இது வந்து கட் பண்ணினா நல்லா நம்ம கழுவிடணும். கழுவிட்டு வந்து இந்தமாரி ஓப்பன் பண்ணிடணும். கட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 6 பீஸுமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிடணும். கட் பண்ணி தான் நான் வெறும் பானில் வச்சுருக்கேன். எண்ணெய் பானில் காஞ்சிடுச்சு. நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றணும், வேறு எதுவும் போடக்கூடாது. எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயுது. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் வந்து முயசாக அப்படியே போடணும். எண்ணெயில் போட்டு வந்து நம்ம ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது, சிம்மில் வைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி நம்ம சிம்மில் வச்சு மூடி விடணும். மூடி விட்டுட்டு அது வந்து நம்ம ஒரு திருப்பிட்டு இருக்குது. இது வந்து நம்ம எதுவுமே அதில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வைக்கணும். தட்டை போட்டு மூடிட்டால் ஒரு 5 நிமிஷம் எடுத்து பார்க்கணும். அது 5 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் வச்சோம், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ ஒரு அருமையாக வெந்துட்டுருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட ஆகாது, 2 நிமிஷத்தில் வச்சா வெந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் இங்கே மாற்றி நம்ம வச்சுட்டு இப்படி மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சுட்டு நான் இதில் என்ன செய்யணுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குது. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே ஸ்டார்ட்டில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு என்னென்ன போடுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் இருக்கிற எண்ணெய் போதும், ஜாஸ்தி எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அதால் வந்து நம்மளுக்கு வந்து தேவைன்ற அளவுக்கு கடுகு மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் வச்சோம், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ ஒரு அருமையாக வெந்துட்டுருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட ஆகாது, 2 நிமிஷத்தில் வச்சா வெந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் இங்கே மாற்றி நம்ம வச்சுட்டு இப்படி மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சுட்டு நான் இதில் என்ன செய்யணுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குது. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே ஸ்டார்ட்டில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு என்னென்ன போடணும். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வந்து லைட்டாக தான் போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு இதில் தேவையான அளவுக்கு உப்பு போடணும். மஞ்சள் பொடி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போடணும். இது வந்து ஒரு 5 நிமிஷங்க நல்லா இதை வதக்கணும். கலர் வரணும். இது கலர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். இப்போ நாங்கள் 1 ஸ்பூன் உப்பு போடுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், சின்னதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் வந்து இதில் என்ன போட போகிறோன்னா, இது காரம் என்னான்னு கேட்பீங்க, காரம் என்ன போடலான்ட்டு. இதுக்கு வந்து நான் வீட்டில் அரைச்ச காரப்பொடி, அதால் வந்து அந்த பொடி தான் போடுவோம், வேறு எதுவும் மிக்சிங் இல்லை. அவ்வளோதான். இது வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போடலாம். அது நம்மளுக்கு இந்தமாரி ஃபில் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், ஏன்னா சூடு இருக்குது, அதால் வந்து நான் அப்படி காமிக்கிறேன். தொக்கு கத்திரிக்காய் தொக்குன்னா அது எப்படி தெரியுது உங்களுக்கு பார்க்க? நம்மளுக்கு வந்து லெக் பீஸ் மாரி இருக்குது, எடுத்து சாப்பிட்லாமான்னு இருக்கும். ஆனால் அது லெக் பீஸ் இல்லை. கத்திரிக்காய் வந்து எண்ணெய் காயும் போடலாம். இந்தமாரி வறுத்துட்டு அது உள்ள நம்ம மசாலா வச்சாலாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்களும் சாப்பிட்டோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்.